வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதா? காரணம் தெரியாமல் சில உணர்வுகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதா? ஒரே மாதிரி எண்கள், வித்தியாசமான கனவுகள், திடீரென்று சில மனிதர்கள் விலகுவது, உள்ளுக்குள் ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு. இவையெல்லாம் சாதாரண சம்பவங்கள் அல்ல. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கை உயரப் போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்ல ஆரம்பித்திருக்கும் அறிகுறிகளாக இருக்கலாம். இன்றைய இந்த வீடியோவில உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய அந்த 7 முக்கியமான அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் வந்திருக்கிறதா என்பதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையையே மாற்றக்கூடும். அந்த இரவு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. எப்போதும் போலவே நீ தூங்க முயன்றாய். ஆனால் மனசு அமைதியாக இல்லை. காரணம் தெரியாமல் உள்ளுக்குள் ஒரு உணர்வு எழுந்தது. ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்று. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடம் நேராக பேசாது. அது அறிகுறிகள் மூலம் பேசும். பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக வராது. அது அமைதியாக சைகை காட்டும். அந்த சைகைகளை கவனிக்கும் மனிதர்களின் வாழ்க்கைதான் அடுத்த நிலைக்கு செல்கிறது. சிலர் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தெரியாமல் பெரிய மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. சில நாட்களாக நீ தொடர்ந்து ஒரே எண்ணங்களை பார்க்கிறாய். ஒரே மாதிரி நேரங்கள், ஒரே மாதிரி கனவுகள், ஒரே மாதிரி மனிதர்கள், ஒரே மாதிரி உணர்வுகள். இவையெல்லாம் சாதாரணமா? இல்லை. பிரபஞ்சம் உன்னை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கணும். முதல் சைகைகள், முதல் அறிகுறி, காரணமில்லாமல் பழைய விஷயங்களில் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உன்னை மகிழ்ச்சியாக வைத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றும். நீ பழைய வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிப்பாய். சில மனிதர்களுடன் பேசவே மனசு வராது. சில இடங்களுக்கு போகவே தோன்றாது. ஏன் என்று கூட புரியாது. இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். ஏனென்றால் பிரபஞ்சம் உன்னை புதிய நிலைக்கு அழைக்கும்போது பழைய சக்திகளை உன்னிடமிருந்து பிரிக்க ஆரம்பிக்கும். அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. பட்டாம்பூச்சி ஆகும் முன் புழு தனிமையை கடக்க வேண்டும். அதுபோல பெரிய வாழ்க்கைக்குள் செல்லும் முன் மனிதன் உள்ளுக்குள் மாற வேண்டும். இரண்டாவது அறிகுறி, நீ அடிக்கடி சில குறிப்பிட்ட எண்களை பார்க்க ஆரம்பிப்பாய். 11 மணி 11 நிமிடம், 2 மணி 22 நிமிடம், 4 மணி 44 நிமிடம். இவை சாதாரண எண்கள் இல்லை என்று பலர் நம்புகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த எண்களை பார்க்கும்போது உனக்குள் ஒரு உணர்வு வரும். இதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று. அந்த உணர்வு தவறல்ல. இது பிரபஞ்சம் உன் கவனத்தை திருப்பும் ஒரு வழி. நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதை நினைவூட்டும் அமைதியான அழைப்பு. அந்த நேரங்களில் உன் மனதில் என்ன எண்ணம் இருந்தது என்று கவனித்துப்பார். பல நேரங்களில் அது உன் எதிர்காலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது அறிகுறி, நீ அதிகமாக தனிமையை விரும்ப ஆரம்பிப்பாய். முன்பு போல கூட்டத்தில் இருக்க விருப்பம் இருக்காது. சத்தங்கள் தொந்தரவு செய்யும். சில நேரங்களிலே நீ அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க விரும்புவாய். இதை பலர் மன அழுத்தம் என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லா தனிமையும் துக்கம் அல்ல. சில தனிமைகள் ஆன்மாவின் விழிப்பு. பிரபஞ்சம் உன்னிடம் பேசும்போது அது கூட்டத்தின் சத்தத்தில் கேட்காது. அமைதியில்தான் கேட்கும். அதனால் நீ தனிமையை தேட ஆரம்பித்தால் பயப்பட வேண்டாம். உன் உள்ளுணர்வு வலுப்பெற ஆரம்பித்திருக்கலாம். நான்காவது அறிகுறி, கனவுகள் மிகவும் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். சில கனவுகள் சாதாரணமாக இருக்காது. அது உண்மையைப் போல தோன்றும். சில முகங்கள், சில இடங்கள், சில வார்த்தைகள் தொடர்ந்து கனவில் வரும். சில நேரங்களில் நீ காலையில் எழுந்த பிறகும் அந்த கனவு மனதில் நிற்கும். பிரபஞ்சம் சில நேரங்களில் கனவுகள் மூலமாக வழிகாட்டும். ஏனென்றால் மனிதன் தூங்கும்போது அவன் மனம் திறந்திருக்கும். அப்பொழுது பல உணர்வுகள் அவனை எளிதாக அடையும். நீ காணும் எல்லா கனவுகளும் அர்த்தமுள்ளதாக இருக்காது. ஆனால் சில கனவுகள் உன் வாழ்க்கையை மாற்றும் முன்னறிவிப்பாக இருக்கும். ஐந்தாவது அறிகுறி, உள்ளுக்குள் ஒரு சக்தி அதிகரிப்பதை உணர ஆரம்பிப்பாய். முன்பு பயந்த விஷயங்களை இப்போது அப்படி பயப்பட மாட்டாய். திடீரென்று நான் பெரிய விஷயத்திற்காக பிறந்தவன் என்ற உணர்வு வரும். காரணமில்லாமல் தன்னம்பிக்கை உருவாகும். இது அகங்காரம் அல்ல. இது உன் ஆன்மா விழிப்பது. நீ யார் என்பதை உனக்கு நினைவூட்டும் தருணம். பல வருடங்களாக பயம், தோல்வி, மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை சிறியவனாக நினைக்க வைத்திருக்கும். ஆனால் ஒரு நாள்
உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தி எழ ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். ஆறாவது அறிகுறி, சில மனிதர்கள் திடீரென்று உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். நீ யாரையும் துரத்தவில்லை. ஆனால் சில உறவுகள் தானாகவே உடைந்து போகும். சில நண்பர்கள் பேசாமல் போய்விடுவார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதற்காக கவலைப்பட வேண்டாம். எல்லோரும் உன் அடுத்த பயணத்துக்கு வர முடியாது. சிலர் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைதான் உன்னுடன் இருப்பார்கள். அதன் பிறகு பிரபஞ்சம் அவர்களை பிரித்துவிடும். ஏனென்றால் நீ உயரப் போகும்போது உன் சக்தியை குறைக்கும் மனிதர்கள் அருகில் இருக்க முடியாது. ஏழாவது அறிகுறி, உனக்குள் காரணம் தெரியாத நம்பிக்கை உருவாகும். வாழ்க்கையில் இன்னும் எதுவும் மாறவில்லை. பணம் வரவில்லை. சூழ்நிலை அதே போல்தான் இருக்கிறது. ஆனாலும் உனக்குள் ஒரு குரல் இருக்கும். காத்திரு, நல்லது நடக்கப் போகிறது என்று. அந்த குரலை எப்போதும் அலட்சியம் செய்யாதே. அது சாதாரண எண்ணம் அல்ல. அது உன் உள்ளுணர்வு. பல நேரங்களில் பிரபஞ்சம் நிகழ்வுகளை உருவாக்கும் முன்பே உணர்வுகளை அனுப்பும். அதனால் சிலர் பெரிய வெற்றிக்கு முன்பே உள்ளுக்குள் அமைதியை உணர்கிறார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது வெளியே எதுவும் தெரியாது. ஆனால் அதன் உள்ளே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் வெளியே எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உன் உள்ள மாற்றம் ஆரம்பித்து விட்டது. நினைச்சு பார். சில மாதங்களுக்கு முன் இருந்த நீயும் இப்படி இருக்கும் நீயும் ஒரே மாதிரியா? இல்ல. ஏதோ ஒண்ணு மாறி இருக்கிறது. உன் பார்வை மாறி இருக்கிறது. உன் உணர்வு மாறி இருக்கிறது. இதுதான் ஆரம்பம். பலர் வாழ்க்கையில் அறிகுறிகளை பார்க்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் கடந்து செல்கிறார்கள். அதனால் அவர்கள் பழைய வாழ்க்கையிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் நிற்கிறார்கள், கவனிக்கிறார்கள், உணர்கிறார்கள். அந்த மனிதர்கள் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண்கிறார்கள். பிரபஞ்சம் எப்பொழுதும் அனைவருக்கும் ஒரே மாதிரி சைகை காட்டாது. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக பேசும். சிலருக்கு அது ஒரு மனிதர் மூலமாக வரும். சிலருக்கு அது ஒரு தோல்வி மூலமாக வரும். சிலருக்கு அது ஒரு பிரிவு மூலமாக வரும். ஆரம்பத்தில் வலியாக தோன்றும் விஷயங்களே பின்னால் ஆசீர்வாதமாக மாறும். ஒரு கதவு மூடப்படும் போது பலர் அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒன்று என்ன தெரியுமா? அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் அடுத்த பெரிய கதவு திறக்காது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உடைப்பது, உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை வலிமையாக்க. சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை விட்டு போவது, உன்னை தனியாக்கல்ல, உன் உண்மையான பாதையை காட்ட. சில நேரங்களில் தாமதம் நடப்பது உன்னை மறக்கல்ல, சரியான நேரத்திற்கு தயார் செய்ய. நீ இப்பொழுது கடந்து செல்லும் விஷயங்கள் எல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்கலாம். உன் கண்ணீர் வீணாக இருக்காது. உன் காத்திருப்பு வீணாக இருக்காது. உன் வலி வீணாக இருக்காது. ஏனால் பிரபஞ்சம் ஒருபோதும் முயற்சி செய்பவர்களை மறக்காது. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய். அப்பொழுது எல்லா சம்பவங்களும் ஏன் நடந்தது என்று புரியும். இன்று குழப்பமாக இருக்கும் விஷயங்கள் அப்போது அர்த்தமாக தோன்றும். நீ விழுந்த தருணங்களும் தேவைப்பட்டவைதான். நீ அழுத இரவுகளும் தேவைப்பட்டவைதான். நீ தனியாக உணர்ந்த நாட்களும் தேவைப்பட்டவைதான். ஏனென்றால் அந்த அனுபவங்கள் தான் உன்னை வேறு மனிதனாக மாற்றியது. ஒரு சாதாரண மனிதன் பெரிய வெற்றியை தாங்க முடியாது. அதற்காக வாழ்க்கை முதலில் அவனை உள்ளுக்குள் மாற்றும். பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அமைதியை கற்றுக் கொடுக்கும். மனிதர்களை புரிய கற்றுக் கொடுக்கும். அதன் பிறகுதான் அவனை உயர்த்தும். நீ இன்னும் பாதையில் இருக்கிறாய். முடிவில் இல்லை. அதனால் இப்பொழுது எல்லாம் குழப்பமாக தோன்றலாம். ஆனால் பயணம் சரியாக நடக்கிறது. இன்னைக்கு நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது கூட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். உன் மனம் இதை ஏன் இவ்வளவு ஆழமாக உணர்கிறது? ஏன் இந்த வார்த்தைகள் நேராக உனக்காக சொல்லப்படுவது போல தோன்றுகிறது? ஏனென்றால் உன் ஆன்மா ஏற்கனவே உண்மையை அறிந்திருக்கலாம். இனி வரும் நாட்களில் சில விஷயங்களை கவனித்துப் பார். உன் உள்ளுணர்வை நம்பு. உன் மனசு சொல்லும் எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்யாதே. உனக்கு அமைதி தரும் விஷயங்களுக்கு அருகிலிரு. உன் சக்தியை குறைக்கும் மனிதர்களிடமிருந்து விலகு. முக்கியமாக உன்னை நீ ஒருபோதும் குறைத்து மதிக்காதே. நீ சாதாரண மனிதன் அல்ல. உனக்குள் இன்னும் முழுமையாக வெளிவராத ஒரு சக்தி இருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கவே இல்லை. சில நேரங்களில் இருள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது விடியற்காலைக்கு முன்புதான் அதிகமாக இருக்கும். அதனால் கைவிடாதே. உன் நேரம் வரிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் அமைதியாக உனக்காக பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள்
இன்று நீ அனுபவிக்கும் எல்லா வலிக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்று நீயே உணர்வாய். அந்த நாளில் நீ சிரிப்பாய். அதற்காகத்தான் எல்லாம் நடந்தது என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாறிவிடும். ஆனால் உண்மையில் கவனித்து பார்த்தால், பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன்பே பிரபஞ்சம் நமக்கு சைகைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் மனிதர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையை வேறு நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். முதல் அறிகுறி, நீங்கள் முன்பு இருந்த மனிதராக இப்போது உணர மாட்டீர்கள். ஒரு காலத்தில் உங்களை சந்தோஷப்படுத்திய விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றும். முன்பு போல எல்லோரிடமும் பேசவே மனசு வராது. சில இடங்கள் பிடிக்காமல் போகும். சில மனிதர்களின் நடிப்பு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உங்கள் ஆன்மா வளர ஆரம்பித்திருக்கிறது. பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கும் போது முதலில் உங்கள் மனசை மாற்றும். பிறகு உங்கள் சுற்றத்தையும் மாற்றும். அதனாலதான் சில உறவுகள் திடீரென்று விலகும். சில விஷயங்கள் உடைந்து போகும். சில திட்டங்கள் தோல்வியடையும். அந்த நேரத்தில் பலர் என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது முடிவு இல்லை. அது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு விதை மரமாக மாற வேண்டும் என்றால் முதலில் மண்ணுக்குள் புதைய வேண்டும். அதைப் போல உங்கள் வாழ்க்கையும் இப்போது உள்ளுக்குள் மாறிக்கொண்டிருக்கலாம். இரண்டாவது அறிகுறி, நீங்கள் அடிக்கடி சில விசித்திரமான எண்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 11 மணி 11 நிமிடம், 2 மணி 22 நிமிடம், 4 மணி 44 நிமிடம். இந்த எண்களை பார்த்தவுடன் சில நொடிகள் மனசு நின்று போன மாதிரி இருக்கும். ஏன் நான் இதையே திரும்ப திரும்ப பார்க்கிறேன் என்று தோன்றும். இது சாதாரண விஷயம் அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். பிரபஞ்சம் உங்கள் கவனத்தை திருப்ப முயற்சிக்கும் ஒரு வழியாக இதை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் என்ன எண்ணம் இருந்தது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் அதுதான் உங்கள் எதிர்காலத்துடன் தொடர்புடைய செய்கையாக இருக்கும். சில மனிதர்கள் இந்த அறிகுறிகளை அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் சிலர் அதை உணர்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கைதான் பின்னர் பெரிய அளவில் மாறுகிறது. மூன்றாவது அறிகுறி, நீங்கள் அதிகமாக தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். முன்பு போல கூட்டத்தில் இருக்க மனசு வராது. அதிக சத்தம் பிடிக்காது. சில நேரங்களில் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருக்கவே தோன்றும். இதற்காக பயப்பட வேண்டாம். பலர் இதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இது உங்கள் உள்ளுணர்வு விழிக்க ஆரம்பித்திருக்கும் அறிகுறி. பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக பேசாது. அது அமைதியில் பேசும். அதனால் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகும். மனிதர்கள் ஒரு கட்டத்தில் தனிமையை அனுபவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்க நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, உங்களை பற்றி. அதுதான் உங்களுடைய உண்மையான பயணத்தின் ஆரம்பம். நான்காவது அறிகுறி, சில கனவுகள் உங்களை தொடர்ந்து துரத்த ஆரம்பிக்கும். சாதாரண கனவுகள் அல்ல, ரொம்ப உண்மையாக தோன்றும் கனவுகள். சில முகங்கள், சில இடங்கள், சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உங்கள் கனவில் வரும். சில நேரங்களில் நீங்கள் எழுந்த பிறகும் அந்த கனவு மனதிலிருந்து போகாது. ஏன் தெரியுமா? மனிதன் தூங்கும்போது அவனுடைய மனம் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் சில உணர்வுகள் மிகவும் ஆழமாக அவனை அடையும். அதனால் சில கனவுகள் வெறும் கற்பனை அல்ல. அது உங்கள் வாழ்க்கையை பற்றிய சைகையாக இருக்கலாம். பல பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன்பே சில மனிதர்கள் அதற்கான உணர்வை கனவில் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இனிமேல் உங்கள் கனவுகளை அலட்சியம் செய்யாதீர்கள். ஐந்தாவது அறிகுறி, உங்களுக்குள் காரணம் தெரியாத ஒரு தன்னம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். வெளியே இன்னும் எதுவும் மாறி இருக்காது. பணம் இருக்காது. சூழ்நிலை கடினமாகவே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல் இருக்கும். நீ பெரிய விஷயத்திற்காக பிறந்தவன் என்று. அந்த உணர்வு சாதாரணம் அல்ல. அது உங்கள் ஆன்மா விழிக்க ஆரம்பித்திருக்கும் தருணம். பல வருடங்களாக பயம், தோல்வி, மற்றவர்களின் வார்த்தைகள் உங்களை சிறியவனாக உணர வைத்திருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு புரியும், நான் இதற்காக மட்டும் பிறக்கவில்லை என்று. அந்த நாள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். ஆறாவது அறிகுறி, சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். நீங்கள் யாரையும் வெறுக்கவில்லை, யாரிடமும் தவறு செய்யவில்லை. ஆனால் சில உறவுகள் உடைந்து போகும். சில நண்பர்கள் தூரமாகி விடுவார்கள். இதற்காக வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால்
எல்லோரும் உங்கள் அடுத்த பயணத்திற்கு வர முடியாது. சிலர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி வரைதான் வருவார்கள். அதற்கு பிறகு பிரபஞ்சம் அவர்களை விலக்கிவிடும். ஏன் தெரியுமா? நீங்கள் உயரப் போகும்போது உங்கள் சக்தியை குறைக்கும் மனிதர்கள் அருகில் இருக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை மனிதர்களை நம்மிடமிருந்து பிரிப்பது தண்டனைக்காக அல்ல, நம்மை பாதுகாக்கத்தான். ஏழாவது அறிகுறி, உங்களுக்குள் காரணம் தெரியாத நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை இன்னும் சரியாக இல்லை, ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள் தோன்றும், காத்திரு, நல்லது நடக்கப் போகிறது என்று. அந்த உணர்வை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு முன்பே உணர்வுகளை அனுப்பும். அதனால்தான் சில மனிதர்கள் பெரிய வெற்றிக்கு முன்பே உள்ளுக்குள் அமைதியை உணர்கிறார்கள். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில இந்த அறிகுறிகளில் ஏதாவது நடக்கிறதா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டங்கள் கூட ஒரு காரணத்திற்காக இருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்கும், ஆனால் அது நம்மை அழிக்க அல்ல, வலிமையாக்க. சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போகும் போல தோன்றும், ஆனால் உண்மையில் புதிய வாழ்க்கைக்கு இடம் உருவாகி கொண்டிருக்கும். ஒரு கதவு மூடப்படும் போது பலர் அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒன்று என்ன தெரியுமா? அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் அடுத்த பெரிய கதவு திறக்காது. நீங்கள் இப்போது கடந்து செல்லும் வழி ஒரு நாள் உங்கள் பலமாக மாறும். நீங்கள் இப்போது சிந்தும் கண்ணீர் ஒரு நாள் உங்கள் வெற்றியின் காரணமாக மாறும். நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கும் தனிமை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் பெரிய திருப்பமாக மாறும். என்றால் ஆல்ரெடி பிரபஞ்சம் ஒருபோதும் முயற்சி செய்பவர்களை கைவிடாது. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஏன் இந்த வார்த்தைகள் உங்களை இவ்வளவு ஆழமாக தொடுகிறது? ஏன் இது நேராக உங்களுக்காக சொல்லப்படுவது போல தோன்றுகிறது என்றால், உங்கள் ஆன்மா ஏற்கனவே உண்மையை உணர ஆரம்பித்திருக்கலாம். அதனால இனிமேல் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் மனசு சொல்லும் எச்சரிக்கைகளை கவனியுங்கள். உங்களுக்கு அமைதி தரும் விஷயங்களுக்கு அருகில் இருங்கள். உங்களை பலவீனமாக்கும் மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். முக்கியமாக உங்களை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிக்காதீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள் இன்னும் முழுமையாக வெளிவராத ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கவே இல்லை. ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீர்கள். அப்பொழுது இன்றைய எல்லா வழிக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்று புரியும். அந்த நாளில் நீங்கள் சிரிப்பீர்கள், இதற்காகத்தான் எல்லாம் நடந்தது என்று. ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கலாம். சில மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் தாமதமாக வெற்றி பெறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கையை தாங்கும் அளவுக்கு முதலில் அவர்களை வலிமையாக்க வேண்டும். அதனால்தான் சிலரின் பயணம் கடினமாக இருக்கும். நீங்கள் எளிதாக உடைந்து போகக்கூடாத மனிதராக உருவாக்கப்படுகிறீர்கள். அதற்காகத்தான் இந்த சோதனைகள். நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வரும். ஏனென்றால் அந்த வலி இல்லை என்றால் நீங்கள் இன்றைய மனிதராக மாறியிருக்க மாட்டீர்கள். உங்களை விட்டு சென்ற மனிதர்கள், உங்களை புரியாத உறவுகள், உங்களை அழ வைத்த இரவுகள், இவையெல்லாம் உங்களை உடைக்கவில்லை. உங்களை மாற்றியது. ஒரு கல்லை சிலை ஆக்க வேண்டுமென்றால் அது உடைக்கப்பட வேண்டும். அதே போல வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை காயப்படுத்துவது நம்மை அழிக்க அல்ல, நம்மை உயர்த்த. நீங்கள் இப்போது மிகவும் தனியாக உணரலாம். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அதிக உயரம் செல்லும் மனிதர்களின் பயணம் பெரும்பாலும் தனிமையில்தான் ஆரம்பிக்கும். ஏனென்றால் கூட்டம் எப்போதும் சாதாரண வாழ்க்கையை விரும்பும். ஆனால் உங்கள் ஆன்மா சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. அதனால்தான் உங்கள் மனசு இப்பொழுது வேறொன்றை தேட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆழமான அமைதி, ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு பெரிய நோக்கம். இதைத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள். அது நல்ல அறிகுறி. ஏனென்றால் தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை தேட ஆரம்பித்த மனிதன் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டான். நண்பர்களே, இப்பொழுது ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைச்சு பாருங்கள். கடந்த சில மாதங்களில உங்களுக்குள் ஏதாவது மாறி இருக்கிறதா? முன்பு போல இல்லாமல் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீர்களா? சில மனிதர்களிடமிருந்து தூரமாகி இருக்கிறீர்களா? அமைதியை அதிகமாக விரும்புகிறீர்களா? அப்படி என்றால்
உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கலாம். சில நேரங்களில் பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்காது. ஏனென்றால் அதை நம்மளால் மதிக்க முடியாது. அதனால் அது முதல்ல நம்மை தயார் செய்யும். பொறுமையை கற்றுக் கொடுக்கும். தோல்வியை கற்றுக் கொடுக்கும். மனிதர்களை புரிய கற்றுக் கொடுக்கும். அதற்கு பிறகுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் இன்று சந்திக்கும் தாமதம் நாளை உங்கள் வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். நீங்கள் இன்று அனுபவிக்கும் தோல்வி நாளை உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லலாம். அதனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றிற்கும் உடனே அர்த்தம் தேட வேண்டாம். சில விஷயங்கள் பின்னால தான் புரியும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், அந்த வலி தேவையானது, அந்த பிரிவு தேவையானது, அந்த தோல்வி தேவையானது என்று. ஏனென்றால் அவை இல்லை என்றால் நீங்கள் இன்றைய வலிமையான மனிதராக மாறியிருக்க மாட்டீர்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். சிலர் வேகமாக வெற்றி பெறலாம், சிலர் தாமதமாக வெற்றி பெறலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்த பாதை இருக்கிறது. ஒரு மலர் காலை மலரும், மற்றொரு மலர் இரவு மலரும். அதனால் இரவு மலரும் மலர் தவறானதாகிவிடுமா? இல்ல, அதற்கான நேரம் வேறு. அதே போல உங்களுக்கான நேரமும் வேறு இருக்கலாம். அதனால் பொறுமையாக இருங்கள். உங்கள் பயணத்தை நம்புங்கள். முக்கியமாக உங்களை நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் முதல் மனிதர் நீங்கள்தான். நண்பர்களே, சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவே வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். ஒரு நாள் எடுத்த துணிவு, ஒரு நாள் எடுத்த முடிவு, ஒரு நாள் சொன்ன நான் முடிப்பேன் என்ற வார்த்தை முழு எதிர்காலத்தையும் மாற்றிவிடும். அதனால இனிமேல் பயத்தால் நின்று விடாதீர்கள். உங்கள் கனவுகளுக்காக நடக்க ஆரம்பியுங்கள். சிறிய படியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிற்காதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் நகரும் மனிதர்களுக்கு தான் வழியை காட்டும். நீங்கள் ஒரு படி எடுத்தால் வாழ்க்கை அடுத்த படியை காட்ட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் பயத்தால் நின்றுவிட்டால் அதே இடத்துல தான் இருப்பீர்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே குழப்பமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையும் இப்போது மாற்றத்தின் நடுவில் இருக்கலாம். அதனால் இருளைக் கண்டு பயப்படாதீர்கள். சில நேரங்களில் இருள்தான் புதிய வெளிச்சத்தை உருவாக்கும். ஒரு நாள் நீங்கள் இன்று சந்திக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்வீர்கள். ஏனென்றால் அதுதான் உங்களை உங்கள் உண்மையான பாதைக்கு கொண்டு வந்தது என்று புரியும். அந்த நாள் வரைக்கும் நம்பிக்கையை விடாதீர்கள். உங்களை குறைத்து மதிக்காதீர்கள். உங்கள் உள்ளுணர்வை புறக்கணிக்காதீர்கள். என்றால் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை உயரப் போகிறது. உங்கள் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட பெரிய விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம்.